இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, நிறைய குடும்பங்கள்ல ஒரு பிள்ளை தான் இருக்கு. ஒரு பிள்ளை போதும் மணலிக்கு வந்துட்டோம். 2வது பிள்ளை வேணாம். பெண் பிள்ளையா பொம்பளை பிள்ளை இருந்தா ஒண்ணு போதும். ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஒண்ணு போதுங்கிறோம். இங்க எங்கே ஆபத்துன்னா, இப்போ ஒரு இந்த படத்துல பாட்டு பார்த்துட்டு நான் எப்படியும் ஒரு 40 45 வயசுல இருப்பாரு, என்னை போல யூத்தா இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா என்னை விட ரொம்ப யூத்தா இருக்காரு அவரு. ரொம்ப நல்ல மியூசிக். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ரெக்கார்டிங் பார்த்த படம் வந்து இந்த படம் தான். நான் வந்து என் ஒரு ப்ரிவிலேஜ் இருந்துச்சு. எல்லாரையும் விட எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ், இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். ஏகப்பட்ட ப்ரொஃபைல் வச்சிருக்கிறதுனால பழைய ப்ரொஃபைல்லே வச்சுட்டு நம்ம சொல்லிட்டாங்க. நம்ம வந்து சரி இந்த ஆள் என்னென்னவோ பண்ணிருக்காங்க, இவனுக்கு எதுக்கு பேர் சொன்ன சினிமா வாசகர்னு பேர் எல்லாருக்கும் தெரியும், அதனால வச்சுருக்காங்க. குட், ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அடையாளம் கிடைக்குதுன்றது மிக மிக விஷயம், சந்தோஷமான விஷயம். இந்த படம் நாங்கள் நிறைய படங்களை வந்து சின்ன சின்ன படங்களை பார்த்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கே தெரியும் அது. அப்படி இந்த படத்தை முதல்ல பார்த்த ஆள் நான் தான் நினைக்கிறேன். நந்தாவும் நாகராஜும் வந்து எனக்கு படம் காட்டினாங்க. படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. படம் வந்து நான் எந்த முன்முடிவும் இல்லாமல் தான் படம் பார்ப்பேன். இந்த நிறைய சின்ன படங்கள் பார்க்குறோம், அதில் இருக்க நல்ல விஷயங்களை பார்க்குறோம். சிலது எதாவது முன்ன பின்ன இருக்கும், அதெல்லாம் உட்காந்து டேரக்டரோட டிஸ்கஸ் பண்ணி திருப்பி ரீஒர்க் பண்ணிலாம் வந்து படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுறோம். நிறைய ஒரு வேலைகள் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியான நேரத்தில் இந்த படத்தை வந்து காட்டினோன்னே ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு இந்த படம் பார்த்துட்டு. எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னு, இப்போ மாயாண்டி குடும்பத்தார் இது மாதிரி எல்லா படங்களும் ரெஃபரன்ஸ் சொல்லிகிட்டே இருந்தாலும் கூட இது வந்து இந்த யூத்துக்கு பிடிக்குமா, இந்த ஆட்கள்லாம் பார்ப்பாங்களா, இப்போ இருக்கிற பசங்களாம் தேட்டருக்கு வருவாங்களா அப்படின்லாம் யோசிக்கிறீங்க இல்லையா? நிச்சயமாக வந்து இது கரெக்டாக கனெக்ட் ஆகும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த படம் வந்து எந்த முன்முடிவும் இல்லாமல் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் வந்து இது நான் உங்களுக்கு வந்து இது ஏதோ ரிவீல் பண்ண நினச்சிக்காதீங்க. கிளைமேக்ஸில் ஒரு வசனம் இருக்குது. ஒரு பாட்டி வந்து ஒரு வசனம் பேசுவாங்க. அந்த வசனத்துக்கு யாராவது பார்த்துட்டு ஒரு 30 வயசில் இருக்கிறவங்க யாராவது கண்ணில் தண்ணி வராமல் இருந்தான்னா, நான் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை வந்து நான் என்னோடய ஜட்ஜ்மெண்ட் தப்புன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா அவ்வளோ எமோஷ்னலாக ஒரு படம் இருக்கும். ஸோ இந்த படம் நல்லா இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணணும். நான் வேலை வச்சவர்கள்லாம் ஃபோன் பண்ணி பேசினேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு நடிப்பு செம்மையாக இருக்கும், நடிப்பு மாரிமுத்து சார் நடிப்பு, மேடமோட நடிப்பு, படம் ஃபுல்லாக நல்லா எமோஷ்னலான ஒரு படம். ரொம்ப நாள் கழித்து ஒரு அட்டகாசமான ரெக்கார்டிங் இருக்கிற படம் நான் வந்து பார்த்தது தம்பியோடது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படத்தில் பாட்டு பார்த்துட்டு நான் எப்படியும் ஒரு 40 45 வயசில் இருப்பார், என்னை போல் யூத்தாக இருப்பார்னு நினச்சேன். ஆனால் என்னை விட ரொம்ப யூத்தாக இருக்கார் அவர். ரொம்ப நல்ல மியூசிக்கு. ரொம்ப நாள் கழித்து நல்ல ரெக்கார்டிங் பார்த்த படம் வந்து இந்த படம் நான் சொல்கிறேன். நான் வந்து என் ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குங்க, எல்லாரையும் விட எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ், இந்த படத்தை நான் பார்த்துட்டேன்றது ஒரு ப்ரிவிலேஜ். அதற்கப்புறம் இந்த படத்தை ஏதாவது வியாபாரம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நாங்கள் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணி கூப்பிட்டு பேசிட்டே இருந்தபோது திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து இந்த ஆட்டத்தில் இறங்கிட்டார். நான் தான் பண்ணுவேன்னார். சரி யாரா அவருன்னு பார்த்தா என்னுடைய மிகப்பழைய நண்பர் அவர் வந்து இப்போ இவங்களுக்கெல்லாம் இவருக்கு நந்தாவுக்கு எப்படி ஒரு முதல் படம் தயாரிப்பு மாதிரி அவர் வந்து மோகன் வந்து அவர் ஏதோ புதுசாக ஸ்டைலாக அவர் பேர் வச்சுருக்காரு, ரியாஸ் பாரத்னு. ஆனால் வந்து அவர் பேர் மோகன் தான் எங்களுக்கு தெரியும். ரொம்ப அனுபவமிக்க நல்ல சினிமாக்களை வெளிநாடுகளுக்கு விற்பனை பண்ணுறதுல ரொம்ப ஒரு விற்பனையான ஒரு ஆள் அவர் இந்த படம் பார்த்துட்டு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சரி இவ்வளோ தூரம் பண்ண நம்ம நண்பர் பண்ணிட்டார், நம்ம ஏதாவது ஒன்று இந்த படத்துக்கு பண்ணணும்னு யோசிச்ச போது தான்
நண்பர்கள்லாம் சேர்ந்து ஓம்லி மியூசிக்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க. பிரசன்னா வந்திருக்காரு. ஸோ இந்த முதல் படமாக இந்த படத்து பாட்டை தான் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து கொண்டு போய் கொடுத்து ஓம்லி மியூசிக்கோட பல படங்கள் லைனப் இருந்தாலும் கூட ஃபஸ்ட்டு ஆடியோவாக ஒரு சினிமா படத்து ஆடியோவாக வந்து ஓம்லி மியூசிக் கொண்டு போய் சேர்த்தோம். அது பிரசன்னா அப்புறம் வந்து சத்யா இவங்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த பாட்டு வந்து உண்மையாக சொல்லப்போனால் இந்த பாட்டுக்கு வந்து ரசிகர் வந்து எப்படி செக் பண்ணோன்னா பாட்டு அமுச்சிட்டோம். அவர் ஒரு நாளைக்கு வந்து சும்மா இந்த மாதிரி புதுசாக ஒரு பாட்டு வந்திருக்குங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு போட்டு கேட்டார். கேட்டுட்டு போயிட்டு அடுத்த நாள் சொன்னார், நினச்சி ஒரு பாட்டு அமுச்சிங்களே சார், அது ஒரு கிராமத்து பாட்டு, இது நல்லா இருக்கு அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு நம்ம சத்யான்னு ஒரு நண்பர் இருக்கார், அவருடைய கார் அவரோட டிரைவர் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த படத்தில் இன்னொரு பாட்டு இருக்குது சார், செம்ம பாட்டு அப்படின்னாரு. இப்படி இருந்து எந்த படம்னே தெரியாமல் ஒரு பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி டெய்லி ஒரு 3-4 நாளில் எல்லாரும் கேட்டு இதுதாங்க வீராயி மக்கள்னு சொன்னோன்னு அந்த படத்தை வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல படம், நல்ல விஷயம், அது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு என்ன நடக்கணுமோ அது தானாக நடந்துருது. யாராவது ஒருத்தர் வருவாங்க, கேபிள் சிவன் வருவார், மோகன் வருவார், வேல்ராமூர்த்தி வருவார், யாராவது ஒருத்தர் வருவாங்க, அந்த படம் வந்து நடந்துடும். இவர் வந்து உண்மையாகவே வந்து இவருடைய முதல் படம் நான் பார்த்துருக்கேன். அதுலேயே பாட்டு நல்லாயிருக்கும். நான் அப்போவும் இந்த படம் பார்த்துட்டு சொல்லியிருக்கேன், அந்த பாட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு படம்னா. அந்த டைமில் ரிலீஸ் பிரச்சனை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இந்த படத்துக்கு அது நடக்காது கண்டிப்பாக. நிச்சயமாக இந்த படம் உங்களை படம் பார்க்கும்போது ஒரு எமோஷ்னல் படமாக கண்டிப்பாக இருக்கும், ஒரு ஒர்த்தான படமாக இருக்கும். ஸோ அதற்கு ஓம்லி மியூசிக் சார்பாக என்னென்ன சப்போர்ட் கொடுப்பாங்களோ கொடுப்பாரு, அதை பற்றி சொல்லுவார். பட் இந்த எமோஷ்னல் விஷயம் வந்து கிரிஞ்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உலகத்திலே கிரிஞ்சான விஷயம் ஆண் பெண் உறவு. உலகத்திலேயே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஆண் பெண் உறவு. உறவுகள் தான் கிரிஞ்சு தான் புதுசு. அதனால் வந்து இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம். இங்கே பார்த்துருக்க அத்தனை பேரையும் பார்க்கும்போது ரசிகர்களாலும் தெரியல, எல்லாம் உறவுகள் தான். வீராயி மக்கள் படத்தோட உறவுகள் தான் இங்கே வந்திருக்கீங்க. உங்களுக்கு நன்றி. நிறைய விழாக்களுக்கு வருவோம், அந்த படத்து பேர் சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துவோம். ஆனால் இந்த படம் அப்படி இல்லை. இந்த வீராய் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவனை வேண்டுறோம். ஏன்னா தமிழ் திரையுலகில் இந்த மாதிரி படம் இப்போ ரொம்ப அவசியம். உறவுகளில் அதோட மகிமையை, அதோட அருமையை சொல்கிற படங்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. வீராய் மக்கள் போன்ற படம் தமிழ் திரையுலகுக்கு ரொம்ப அபூர்வமாகி போச்சு. அந்த அபூர்வங்கிறது ஆபத்து. இன்றைக்கி நிறைய படங்கள் வருது, துப்பாக்கி கலாச்சாரம், கஞ்சா கலாச்சாரம், வன்முறைகள், யார் யார் எவனை கடத்தலாம் தெரிய மாட்டேங்குது, எவனை கொள்றான்னு தெரிய மாட்டேங்குது. கொள்றதில் பல விதத்தை காட்டுறாங்க. இப்போ எப்படி வெட்டுறது, எப்படி நறுக்கிறது, எப்படி புதைக்கிறது எல்லாம் காட்டாங்க. உறவுகளை வளர்க்குறதுங்கிறது யார் காட்டுறது? அதுக்கு ஒரு இயக்குனர் வேணும்ல. அதுதான் நம்ம நாகராஜ் கருப்பையா. உண்மையிலே அவர் நடிச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த சூழலில் எல்லாருமே வியாபாரமாக போச்சு. ஒரு நல்லதை சொல்லி சம்பாதிக்கணும் இல்லாமல் எப்படி சம்பாதிக்கணும், படத்தை எப்படி ஹிட்டு கொடுக்கணும், எப்படி படத்தை ஓட வச்சிடணும், எதாவது பேசி பில்டப் பண்ணி படத்தை ஓட வச்சிடணும், அதில் சம்பாதிச்சிடணும். சம்பாதிக்க எப்படியும் சம்பாதிக்கலாம், அதில் ஒரு நியாயம் இருக்கணும், தர்மம் இருக்கணும். நியாயம் சம்பாதிக்க பணம் தான் அது சம்பாத்தியம். குறுக்கு வழியில் வேறு மக்களை ஏமாத்துறது சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கணும் அது கொள்ளை. அப்படி நிறைய இதெல்லாம் வருது. இந்த சூழலில் நம்ம நாகராஜ் கருப்பை ரொம்ப மனசார நான் வாழ்த்துறேன். இந்த மாதிரி இயக்குனர்லாம் வெற்றி அடைஞ்சா தான் தமிழ் திரையுலகின் தரம் உயரும். எங்கள் அம்மா அக்கான்னு சொல்கிறதா தங்கச்சின்னு சொல்கிறதா அம்மான்னு சொல்கிறான்னு தெரியல, தீபா சங்கர் அவர்கள் சகோதரி சொல்லிடுவோம். நல்லா சிறப்பாக பேசினாங்க. அவங்க பேசும்போது அப்படியே கிராமத்து குணம் மாதிரி போச்சு. கிராமத்தில் போய் சொந்தக்காரங்களோட உட்காந்து பேசுகிற மாதிரியே ஆகிப்போச்சு. அப்படி ஒரு பேச்சு. அதில் ஒன்று சொன்னாங்க, என்னடா பாஸ் ஆகிட்டியா அப்படின்ட்டு. பக்கத்து விட்டு வினோத் பெயிலுமா, அது பரவாயில்ல. சிலர் இருக்காங்க, என்னடா பாஸ் ஆகிட்டியா, அம்மா
வாத்தியாருக்கு ஒன்றுமே தெரியலம்மா. அவ்வளோ பிரில்லியண்ட்லாம் ஆள் இருக்காங்க. கிராமங்கள்ல நம்மலாம் இங்கேருந்து பெரிய வசன கருத்தா கிராமங்கள்ல பேசாம இருக்கு பஞ்சு டயலாக்கு. அது வேலை ராமலிங்கம்லாம் தெரியும். பட்டு பட்டு அடிப்பாங்க. நம்ம மிரண்டுவோம். என்ன இவ்வளோ ஷார்ப்பா அடிக்கிறாங்கன்ட்டு. அவங்கலாம் கொண்டு வந்தா நாங்கலாம் காலி. இங்க இருக்க இயக்குனர்லாம் போ வேண்டியதான். அவன் வேற வரக்கு வாய்ப்பு இல்லாம, வழி இல்லாம இருக்கானுங்க. இங்க கொண்டாந்து இறக்குனா, கிராமத்துல இறக்குனா, ஒட்டுமொத்த இயக்குனர் காலி. அவ்வளோ விஷயத்துல இருக்காங்க. எங்கால அவ்வளோ வீரியம் உள்ளவங்க. நிறைய விஷயங்கள் பேசினாங்க. வீராய் மக்கள் கிராமங்கள்ல ஒரு 200 குடும்பம் இருந்துச்சுன்னா, அது 20 குடும்பத்தை ஆம்பளை பிரச்சனை சொல்லுவாங்க. அந்த குடும்பம், இந்த குடும்பம். பெரும்பாலான குடும்பத்துக்கு பொம்பளை தான். வள்ளியம்மை குடும்பம், மூக்காய் குடும்பம், ஆமா. இது இது ராக்காய் தோட்டம், இது செண்பக வயல். பொம்பளை பிரச்சனை தான் கிராமத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா பெண்கள் தான் ஆளுமை. அவங்க தான் ஆளுமை. குடும்பங்களையும் உறவுகளையும் கட்டி காக்கிறது பெண்கள் தான். அதனால தான் கிராமங்களில் ஆம்பளைங்க பல வேலை இருக்கும். என்ன வேலை பார்த்தா சரி, பொம்பளை பேரை சொல்லுவான். சொன்னார் சார், இன்னார் மகன். எனக்கே அப்படித்தான். எங்கள் அம்மா பேர் சொல்லுவாங்க, இன்னார் மகன் வாங்க. அப்போ பெண்மைங்கிறது பெரிய விஷயம். இந்த டைட்டில் இந்த வீராயி மக்கள்ங்கிறது அதில் அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. நடிச்சிருக்கோம் எல்லாருமே. படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த கிராமத்து உணர்வோடு இருக்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுச்சு. அதனால நிறைய பேர் இப்போ கேபிள் அண்ணவர்கள் ஆடியோ வாங்கியிருக்கவங்க எல்லாருமே பாட்டை கேட்டு படத்தை பார்த்து, நாங்களாம் யூகத்தில் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த படத்தோட மேலே ஒரு ஈர்ப்பு வருது. அவங்களும் படம் பார்த்துட்டு வியந்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது சின்ன வயசில் டூரிங் தேட்டரில் பார்த்துருக்கேன். அபூர்வ சகோதரர்கள், பழைய அபூர்வ சகோதரர்கள், ரங்காராவன் நடிச்சது. அது ஒரு பாட்டு வரும், முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. பாட்டு. அந்த பாட்டெலாம் தேட்டரில் கேட்டு அழுகாத ஆள் இருக்காது. எனக்கு இதில் இந்த பாட்டை கேட்டவுடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. அந்த அபூர்வ சகோதரர்கள் ஞாபகம், இந்த 3 பேர் ஒருத்தர் ஏறாம பாருங்க, அதில் பார்க்கும்போது அது ஞாபகம் வந்துச்சு. அதுமாதிரி மாயாண்டி குடும்பத்தார் நம்ம ரவிமரியாலாம் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் மக்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு உறவுகள் வந்து வளர்க்கணும், பாசத்தோட இருக்கணும்னா இந்த மாதிரி படத்தில் மாட்டி அப்போ பார்த்துக்கணும். சும்மா ஆக்ஷன் படம், சண்டை படம் பார்த்துக்கிட்டு உள்ள உறவும் போயிடுது. நான் படம் பண்ணும்போது திருப்பாச்சியாக இருக்கட்டும், சிவகாசியாக இருக்கட்டும், வரிசையாக சொன்னாங்க அண்ணன் தங்கச்சியா, அம்மா பையன்ட்டு. நான் படம் பண்ணும்போது இந்த ஆக்ஷன் பார்க்கு, மற்ற சாங்ஸு, காமெடி சீன்ஸு இதெல்லாம் எடுக்கும்போது நான் இங்கே டைரக்டராக இருப்பேன். ஆனால் அண்ணன் தங்கச்சி அந்த சென்டிமெண்ட் சீன் எடுக்கும்போது நான் அண்ணனாக மாறிடுவேன். அதே மாதிரி அம்மா பையன் சீன் எடுக்கும்போது, அந்த சென்டிமெண்ட் சீன் எடுக்கும்போது அங்கே நான் டைரக்டராக இருக்க மாட்டேன். அங்கே நான் மகனாக மாறிடுவேன். அக்கா தம்பி சென்டிமெண்ட் எடுக்கும்போது மற்ற சீன்லாம் இப்போ ஊருக்குலாம் போகிறலாம் அப்படி சட்டை பிடிச்சி இப்படி அடிக்கணும்போ எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். ஆனால் அக்கா தம்பிங்கும்போது நான் தம்பியாக மாறிடுவேன். அது மாறினா தான் அந்த படம் சிறப்பாக அமையும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நாகராஜ் கப்பி அவர்கள், நானாவது மொத்த படத்தில் ஒரு 20% தான் ஒரு அண்ணனா, தம்பியா, மகனா மாறி இருப்பேன். இந்த ஆள் மொத்த படம் மாறி இருக்கான். மொத்த படம் டேரக்டர் இல்லை, மொத்த படம் உறவே மாறிட்டாங்க. அந்த மாதிரி இயக்குற நம்ம கொண்டாடணும். இன்னைக்கு கிராமங்களில் நம்ம கிராமத்தை பெருசாக பேசுகிறோம், கிராம உறவுகளை பெருசாக பேசுகிறோம். அது இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த உறவுகளை விரிசல், உறவுகளை பிரிவு, அங்கே எப்படி தனிமை ஏற்பட்டுருக்கு. முன்னெல்லாம் கிராமங்களில் ஒரு வீட்டில் கல்யாணம் அப்படின்னு முடிவாயிட்டா, வெள்ளிக்கிழமை கல்யாணம்னா செவ்வாய்க்கிழமையா அந்த வீட்டில் 20 பேர் கூடிடுவாங்க.
அதுக்கு கல்யாணத்துக்கு முத நாள் 40 பேர் இருப்பாங்க. சித்தப்பா, சித்தி, அந்த பசங்க, இந்த பசங்க. கும்பல் அத்தனை வேலை பார்க்குங்க. ஒவ்வொன்றும் வேலை பார்க்குங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு கல்யாணம்னா, வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு தான் வரான் வீட்டுக்கு சொந்தக்காரங்க. உண்மையா இல்லையா? நான் பார்க்குறேன். நான் கிராமத்தான் தான். வழியோட பார்க்குறேன். அப்போ கல்யாணத்துக்கு வந்து முடிஞ்சு என்ன பண்ணுறான், அப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமும் 2-3 நாள் இருப்பாங்க வீட்டில் சொந்தங்கள். 20 பேர் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூடுவாங்க. கல்யாணத்துக்கு மறுநாள் 30 பேர் இருப்பான். அதுக்கு அடுத்த நாள் 20 பேர் இருப்பான். அதுக்கு அடுத்த நாள் 10 பேர் இருப்பான். ஒரு வாரம் கழிச்சு தான் இந்த குடும்பம் மட்டும் என்ன குடும்பம் அவங்க மட்டும் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னா என்ன பண்ணுறான், எப்படா சாப்பிட்டு மொய்யடிட்டு ஓடுவான். பந்திக்கு ரெடியாகிறான். கல்யாணத்துக்கு மறுநாள் அந்த அப்பா அம்மா மாப்பிள்ளை பொண்ணு அவங்க அண்ணன் தம்பி கூட வந்தால் அந்த குடும்பம் மட்டும் தான் வீட்டில் இருக்குது. வேறு உறவு எதுவுமே இல்லை. உண்மையா இல்லையா? எல்லாம் இங்கே கிராமத்தில் இருக்கிறவங்க தான். இதாக பரவாயில்லைங்க. ஒரு வீட்டில் திடீர்னு சாவு விழுந்துடும். அது திரும்பி விழுகிறது தானே, திரும்பி செத்துருவாங்க. சாவு விழுந்த உடனே வந்துடும், உறவுலாம் வந்துடும், கூடும். சாவு எடுத்து அடக்கம் பண்ணிடுவாங்க. மறுநாள் அந்த சாவு வீட்டில் மறுநாள் ஒரு 15-20 வரை இருப்பாங்க. ஏன்னா பையனை பறி கொடுத்தவனோ, அப்பனை பறி கொடுத்தவங்களோ, பொண்டாடி பறி கொடுத்தவங்களோ அந்த குடும்பம் காப்பி தண்ணி சாப்பிடாது. அப்போ இந்த சொந்தம் தான் காப்பி போட்டு, அக்கா காப்பி கொடுக்கா, ஐயா கொஞ்சம் ஒரு இட்லி சாப்பிடியா, ஆத்தா கொஞ்சம் தண்ணி குடியா, குடித்தா கெஞ்சி அவங்க சாப்பிட மனசு இருக்காது. இவங்க வற்புறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/2 இட்லியோ 1 இட்லியோ சாப்பிட வைப்பாங்க. இன்னைக்கு ஒரு வீட்டில் யாரும் இறந்துட்டா வர்றாங்க, கூடுறாங்க, அடக்கம் பண்ணிட்டு அப்படியே போயிடறாங்க. மறுநாள் அந்த குடும்பத்தில் அந்த குடும்பம் மட்டும் இருக்குது. ஒரு காப்பி போட்டு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. யாரு? பையனை பறி கொடுத்த அம்மாவை காப்பி போட்டு குடிக்குமா? அப்பாவை பறி கொடுத்த மகளை பொண்டாட்டிய அவங்களுக்கு காப்பி போட்டு சாப்பிடுவாங்களா? இது தாங்க உறவு. இதுக்கு தான் உறவு. அந்த உறவு எங்கே போச்சு? எங்கே போச்சு? பசியோடு இருக்கும்போது ஆறுதலா அரவணைப்பா 4 வயசு சோறு கொடுக்குற அந்த உறவு போச்சுங்க, போச்சு. இந்த மாதிரி படங்கள் நான் சொல்கிறேன், வீராயி மக்கள் மாதிரி படங்கள் வந்தால் தான் அந்த ஊரில் அருமை தெரியும், பாசத்தின் பெருமை தெரியும். எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கிறோம். ஓடுறோம் சம்பாதிக்கிறோம். கடைசி எங்கே நிற்க போகிறோம்? ஒன்றுமே லைஃப். உறவுகளோட அதை அரவணைச்சு நல்லது கெட்டதுக்கு கூட இருந்து அது ஆதரவு இருந்தால் தான் அது உறவு. இல்லைன்னா அது பேர் உறவே இல்லை. அதுக்கு என்ன பேர் சொல்றதுன்னு தெரியல எனக்கு. இன்னொன்று ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். ஏன்னா இந்த மேடை உறவுகளை பற்றி சொல்கிற மேடை. இங்கே தான் சில விஷயங்களை மனசு விட்டு பேச முடியும். ஒரே விஷயம் சொல்லிடுறேன். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, நிறைய குடும்பங்களில் ஒரு பிள்ளை தான் இருக்குது. ஒரு பிள்ளை போதும் நடுநிலைக்கு வந்துட்டோம். 2வது பிள்ளை வேணாம். பெண் பிள்ளையா பொம்பளை பிள்ளை இருந்தாலும் ஒன்று போதுன்றோம். ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் ஒன்று போதுங்கிறோம். இங்கே எங்கே ஆபத்துனா, இப்போ ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுது. இப்போ அப்பா அம்மா இறந்துருவாங்களா? இறந்ததுக்கப்புறம் அந்த அப்பா அம்மாவுக்கு இந்த யார் பெரிய ஆள்? அவன் தான். எந்த பெரிய படம் வந்து அது மக்களுக்கு பிடிக்கலைன்னா அது வேலைக்கு ஆகாது. சின்ன படம் வந்து மக்களுக்கு பிடிந்தா அது பெரிய படம். ஆனால் மக்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கணும். இன்னொன்று, மக்கள் வந்து இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணால் தான் அது தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்கே நல்லது. இந்த வீராய் படத்தை மீடியாக்கள் ஒன்றே எப்படின்னா, ஒரு படம் சரியா ஓடலை, ஃபெயிலியராக போச்சுன்னா இன்றைக்கி ஆளை வரிஞ்சு கட்டிக்கிட்டு காரி துப்புறாங்க, கேலி கிண்டல் நையாண்டி. அப்போ ஒரு படம் தோல்வி அடையும் போது அதுக்கு கொடுக்குற அதை அவமானப்படுத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஒரு படம் வெற்றி அடையும் போது ஏன் கொடுக்க மாட்டேங்கிறோம்? அதையும் பண்ணுங்க, அதான் கரெக்டு. நீங்கள் ஓடா படத்துக்கு இவ்வளோ பண்ணும்போது அதே ஆர்வத்தையும் அதே அந்த வேகத்தையும் நல்ல படத்தை நீங்கள் அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினீங்கன்னா அதாங்க ஆரோக்கியமாக இருக்குது.
தயவு ஒரு சின்ன படம் ஒன்று நல்லா ஓடிச்சுன்னா அதுக்கு தூக்கி கொண்டாடுங்க. மீடியாக்கள் வந்து ஒரு சரியான விமர்சனமாக இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த இடையில இந்த கமெண்ட்ஸு அவங்க ஒரு ரோல் பண்ணுறது இதெல்லாம் நிறையா பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி படங்கள் வரும்போது நம்ம கொண்டாடுவோம், அதை தூக்கி நிறுத்துவோம். அப்படி தூக்கி நிறுத்தும்போது நம்ம திரையுலகுக்கு நல்ல விஷயமா நடக்கும், சமுதாயத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்க தீபா மேடமோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்துக்கு இதை விட பெரிய ப்ரொமோஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அண்டு அவங்க வீராயி மேடமும் ரொம்ப நல்லா பேசினாங்க. நாகராஜ் எனக்கு வந்து 2006 தெரியும் அவரை. அவரோட ஸ்ட்ரகிளை நான் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லா டேரக்டரும் ஒரு ஸ்ட்ரகிளை தாண்டி தான் வருவோம். பட் அவர் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வந்திருக்காரு. இன்றைக்கி என் நண்பன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து அவருக்கு ஒரு நிச்சயமாக அவர் டிசர்வ் பண்ணுற ஒரு பிரேக்கை தரும் நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள் நண்பா. அண்டு இங்கே இருக்க ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய நம்பிக்கை வருது இந்த படத்து மேலே. எக்ஸாம்பிள் வந்து வேலாராமூர்த்தி சார் அண்டு இவங்கெல்லாம் இந்த படத்தில் இருக்காங்கனால இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு ஆடியன்ஸ் நம்புகிறாங்க. ஆனால் அந்த தீபா மேடம் அந்த வீராயி அவங்க எல்லாமே வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்னு நினைக்கிறேன். அண்டு இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய நன்றி, நாகராஜ்க்கு இந்த படம் கொடுத்ததுக்கும். எல்லா ப்ரொடியூசர்ஸ் 2-3 பேர் இருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய பர்சனல் தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி படம் பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா மண் சார்ந்த கதைகள் வந்து அவ்வளோ பேர் இன்றைக்கி வரதில்லை, முன் வரதில்லை. அண்டு அதுக்கு இப்போது லெனின் என்னோட நல்லா பேசுவார். ஸோ ரவி மரியா சார், பேரரசு சார்லாம் கண்டிப்பாக நிச்சயம் என்னோட நல்லா பேசுவாங்க இதெல்லாம். அண்டு இந்த டீம் பார்க்கும் போது ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். நாகராஜ் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் பெரிய மைல் ஸ்டோன்லாம் அச்சீவ் பண்ணணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் நாகராஜ். தேங்க்ஸ். வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மேலும் இங்கே அடித்து துவைத்து காயப்போட்டு அரவணைத்து அன்பாக இருக்கின்ற எங்களுடைய வலையத்தள இணையதள பத்திரிகை நண்பர்களே, என்னுடன் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் இயக்குனர், தண்டட்டி படத்தின் இயக்குனர் ராஜ்குமார் அவர்களே, திலீன் சார் அவர்களே, சாருடைய டிஸ்கஷன்லாம் நான் போயிருக்கேன், கோகுல் சார் டிஸ்கஷனுக்கெல்லாம். கோகுல் சார் அவர்களே, எங்களுடைய அன்பு இளவல், எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் திரு பேரரசு அவர்களே, நான் முதலில் மிளகாய் படத்தில் நடிகராக அறிமுகப்படுத்திய எழுத்தாளர் அன்பு அண்ணன் வேலராமூர்த்தி அவர்களே, எமோஷனலாக தான் அவங்க நடிப்பாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நாங்கள் மாயாண்டி குடும்பத்தாரில் கண்டுபிடித்த எமோஷனல் நாயகி தீபா சங்கர் அவர்களே, செந்தி அவர்களே, வீராயாக நடித்திருக்கும் பாண்டியம் அவர்களே, ஹீரோவாக நடித்திருக்கும் சுரேஷ் நந்தா அவர்களே, இணை தயாரிப்பாளர்களே, என்னுடன் ஆசை படத்தில் முதலாக உதவி இயக்குனராக பணிபுரிந்த நாகராஜ் கருப்பையா அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முத்தான வணக்கங்களை தெரிவிக்கிறேன். இந்த வீராய் மக்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் எப்படி எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா மாயாண்டி குடும்பத்தார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காவியத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் 10 இயக்குனர் சேர்ந்து நடித்தோம். 10 இயக்குனரும் அவங்கவுங்க சீனை இந்த சீனை ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணோம். அந்த இடத்துல தீபாக்கு அங்கே இருந்தாங்க. அவங்க சீன் எடுக்கும்போது ஒட்டுமொத்த யூனிட்டே ஸ்பாட்லேயே எழுதும். இது உண்மை, இது யாருமே மறுக்க முடியாது. அந்த மாயாண்டி குடும்பத்தாரில் வந்து மாயாண்டி மாவனும் புரு பண்ணிட்டு போயிட்டான்னு ஒரு கதருவாங்க நடு ரோட்டில் உட்காந்துட்டு. அந்த சீனு அந்த படத்தையே அப்படி ஒலிக்கிருச்சு. அப்படி ஒரு ஆழமான நடிப்பை வழங்கினவங்க தான் அவங்க. மாயாண்டி குடும்பத்தில் எவ்வளோ பேர் பிஸியானதுன்னு தெரியாது, தீபாக்கா பயங்கர பிஸி. அதுலேருந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரத்தமும் சதையுமா, நான் மதுரை மண்ணில் அந்த கேரக்டரை எப்படி பண்ணுவாங்கிற விஷயத்த ரத்தமும் சதையுமா கண்ணில் மீசையில் உதரில் அப்படி தொடையை தட்டி நோலி மேனன்னு சொல்கிற வசனம்லாம் இன்னைக்கு உசிலம்பட்டி மதுரை ஏரியாக்கெல்லாம் அந்த படத்தை ஒவ்வொரு சீரியையும் வாங்கி பார்த்துட்டு இன்னைக்கு அந்த படத்தை 50 தடவை 60 தடவை 100 தடவை பார்த்தவங்களாம் இருக்காங்க. இங்கே சென்னையில் ஆட்டோ ஓட்டுற ஒவ்வொரு டிரைவர்ஸும் போகும்போது, அண்ணே மாயாண்டி படம் பண்ணுங்கண்ணே,
அந்த படத்தை நான் குடும்பத்தோடு பார்ப்போம்னே. ஊர்னா வந்ததுண்ணே, ஊர்னா வர்றப்பெல்லாம் அதானே பார்ப்போம்னே. எங்கள் அண்ணன் தம்பிலாம் அந்த படத்தை பார்த்தா நான் ஒன்று சேர்ந்தோம், அடிச்சுட்டு தெரிஞ்சோம்னே, இப்படி பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு காவியம் மாயாண்டி குடும்பத்தார். அதற்கு ஈடையான வெற்றியை அந்த வீராய் மக்கள் பெரும் நான் நம்புகிறேன். ஏன்னா 150 கோடி 500 கோடி 1000 கோடி சினிமாவை பற்றி சமூக வலைதளங்களை பார்க்கும்போது சின்ன படங்களுக்குலாம் ஒரு பீதியும் பேதியும் ஏற்படுறது உண்மை. இயக்குனர் ரஞ்சித் அவர்களே சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு சின்ன படங்களை ஓடிடியே வாங்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. படத்தில் வந்து உட்காந்துட்டீங்கன்னா நீங்கள் சின்ன படம் பெரிய படம்னு பேதம் பார்க்குறதே இல்லை. நல்லா இருந்தால் கை தட்டுவீங்க, நல்லா இருந்தால் எவ்வளோ பெரிய படம் நினச்சி போயிருவீங்க. உண்மைதானே? அப்போ இந்த மாதிரி படங்கள் ஓடும்போது பத்திரிகையாளர் அதாவது ஆராதனை செய்து நீங்கள் வந்து கொண்டாடும் போது நாகராஜ் கருப்பையா போன்ற ஒரு 25 வருஷ போராட்டமான இயக்குநர்கள்லாம் மேலே வரணும். ஜெயித்தவர்களே திரும்பி திரும்பி ஜெயிக்கிற சந்தோஷம் இருக்கு எவ்வளவோ, அதை விட ஜெயிக்க துடிப்பவர்கள் ஜெயிக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷங்கிறது ஜெயிச்சவங்களுக்கு தான் தெரியும். அது ஒரு பெரிய வலி. அந்த வலியிலேருந்து மீண்டு வர சுகம் இருக்கு தெரியுமா, அது வந்து பேரின்பம். அந்த பேரின்பத்தை கடவுள் இந்த படத்தின் மூலமா என்னுடைய அன்பு தம்பி நாகராஜ் கருப்பையா கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த படத்தை எல்லாரும் ஆதரிங்க. அனைவருக்கும் நன்றி. இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் அந்த இசைக்கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு ஸ்டேஜாக இருக்குது. ஏன்னா நாகராஜ் அப்புறம் சீனு 2 பேருமே எனக்கு ஒரு 25 வருஷமாக தெரியும். கிட்டத்தட்ட 2000 தெரியும். அதுவும் நாகராஜ் வந்து பயங்கர துடிப்பான ஒரு ஆள். பார்க்கறதுக்கு ஆள் சொல்கிறாங்களா அவர் பொடியாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாது. ஆனால் வந்து அவர் அந்த ஒரு ஆர்கானிக்கான சினிமாவை யோசிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. இப்போ நம்மளாம் வந்து உலகத்து சினிமா பார்ப்போம், அதுலேருந்து படிப்போம், அந்த புத்தகத்தை படிப்போம், இலக்கியம் படிச்சிருப்போம், இப்படியெல்லாம் இல்லை. அது தன்னோட உணர்வுக்குள்ளேருந்து, தான் பார்த்த வாழ்க்கையிலேருந்து, தான் பார்த்த மனிதர்கள்லேருந்து, தான் நேசித்த உறவுகள்லேருந்து இப்படியா கதையை தேடி அவராக ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டே இருப்பாப்புல. டெய்லி கதை பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல, நல்லா பாடுவாப்புல. என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ரொம்ப நெருக்கமான மேடையாக இருக்கு. கோடியாக நம்ம பணம் போட்டு நிறைய போதை, வன்முறை அப்படின்ட்டு ரத்தம் தெறிக்க விட்டு பார்வையாளர்கிட்ட இருந்து காசை உறிஞ்சுற இந்த சூழலில் வந்து உறவுகளை பற்றி பேசி வாழ்க்கையை அது மண்ணோட ரத்தமும் சதையுமாக எடுத்து பேசுகிறது வந்து ரொம்ப முக்கியமான முயற்சி. அந்த முயற்சிக்கு நாம் அனைவரும் தோள் கொடுக்க வேண்டும். அந்த வீராயி மக்கள், அது அந்த டைட்டிலே ரொம்ப அழகாக இருக்குது. இன்னைக்கு ஒரு பெரிய, என்னதான் நம்ம நாகரிகத்தை வளர்ந்தாலும் இது ஒரு பெரிய ஆணாதிக்க சமூகம், அது ஒரு தாய் வழி சமூகமாக அந்த டைட்டிலே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. வீராயி மக்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீராயி மக்கள் அப்படிங்கிற அந்த டைட்டிலே வந்து ஒரு அழகான ஒரு கதையை சொல்லிருச்சு. ஏன்னா நம்ம ஊர் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேர் யாருக்கு தெரியுதோ இல்லையா, அம்மா பேர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நான்லாம் வந்து எங்கள் அம்மா பிரேமா மயன் தான் தெரியுமே தவிர வெங்கட்னா யாருக்குமே தெரியாது, அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி இந்த வீராயி மக்கள் படத்தோட அந்த டைட்டில்லையே சார் வந்து அந்த வாழ்வியலை சொல்லிட்டாரு. ரொம்ப ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான நிறைய காட்சிகள் இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சு. ஏன்னா இந்த உறவுகள் வந்து இன்னைக்கு எல்லாருமே தூரமாகி எல்லாருமே தனி கொடுத்தனமாக போயிட்டு அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு படங்கள் வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு அவர் ஹீரோ சார் அவரே இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு. அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து படம் எடுக்கிறத விட அதை கொண்டு வரது பெரிய போராட்டமாக இருக்குது. அதை விட பெரிய போராட்டம் நம்ம ஒரு ஹீரோட்ட போகிறது. ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு தேவைப்படுது. ஏன்னா நம்ம எடுத்தோன்னே எந்த ஹீரோ நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்படி நம்ம ஒரு சின்ன படங்கள் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது இந்த மாதிரியான படங்கள் வரும்போது இவர் மூலமாக இன்னும் நிறைய இயக்குநர்கள் நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வருவாங்க. ஏன்னா அது இப்போ சின்ன படங்கள்லாம் நிறைய ஜெயிச்சுட்டு வர்றதுனால அது மாதிரி இதுவும் ஒரு பெரிய படமாக மிகப்பெரிய வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டோட முதல் ஃப்ரேம் பார்க்கும்போது எல்லாரும் மாயண்டி குடும்பத்தார் சொன்னாங்க. எனக்கு ஒரு படம் ஞாபகம் இருந்துச்சு, அது தென்மேற்கு பருவக்காற்று. அது அந்த அம்மா சாங்கு கேட்கும் போதே கள்ளிக்காட்டில் பிறந்த தாயேன்னு அந்த முதல் ஃப்ரேம் பார்க்கும்போதே எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு ஃபீல் ஆச்சு. தெக்கத்த சன்னாடு வந்து அவ்வளோ சூப்பராக அந்த பாட்டு இருந்துச்சு. அதுக்கு தீபன் சக்கரவர்த்தி சார் அவர் வெறுமனே ஃபேஸ்புக்கில் அவர் போடுற பதிவு மட்டும் லைக் போட்டுகிட்டே இருப்பான். அவர் ரொம்ப பழக்கம் கிடையாது, இங்கே தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மாதிரி அதுக்கப்புறம் எழுதுனது யாருன்னு கேட்கும்போது இயக்குனரே எழுதியிருக்காருன்னொன்னே அந்த வரிகள்லாம் கேட்க அவர் எந்த அளவுக்கு அந்த உறவுகளை நேசிச்சிருப்பாரு இந்த ஊர். ஏன்னா இந்த வீராய் மக்கள் தெரியுது அவருக்கு, அவர் பேர் சொல்லும்போது இங்கே கைத்தட்டுறதே தெரியுது. மொத்த வீராய் மக்கள் இங்கே தான் இருக்காங்க பிறகு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியை அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. இவங்க முன்னாடிலாம் நம்ம ஒரு மேடையில் நிற்கிறதுக்கு தானே எவ்வளோ போராட்டம், எவ்வளவோ அசிங்கம் தான், நம்ம அவமானத்தை சந்திச்சாலும் இந்த ஒரு கைத்தட்டல் இந்த அப்பா அம்மா முன்னாடி நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி பரவாயில்ல போய் ஒரு வழியாக டைரக்டர் ஆகிட்ட பிறகு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு தான் நம்ம இவ்வளோ போராடிட்டு இருக்கோம். அது நாகராஜ் சாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா சாரை வந்து நான் அடிக்கடி வந்து டீ கடையில் மட்டுமே தான் மீட் பண்ணுவோம். நாங்கள் 2 பேரும் எங்கேயாவது பார்த்தா சார் எப்படி சார் இருக்கீங்க, என்ன சார் போயிட்டு இருக்கு, இவ்வளோதான் நானும் வரும்.
அப்போ அந்த படம் முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுவார், சார் நீங்கள் கிடா டி எங்கே பண்ணீங்க? சரி எதுக்காக கேட்குறான்னு பார்த்தா என்னன்னா பட்ஜெட்டுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. இப்படி கம்மியான பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்கன்னு அவங்க தேடி தேடி பண்ணியிருக்காங்க. சார் அதை கேட்டுகிட்டே இருப்பார். ஏன்னா ஒரு படம் எடுத்து முடிச்ச உடனே தயாரிப்பாளர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம மாட்டுக்கு ஒதுங்காமல் அந்த படத்தை இன்னும் பட்ஜெட்டில் பண்ணுறதுக்காக அவர் அதை தூக்கிட்டே தெரிஞ்சது எனக்கு தெரியும். ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் ஷேர் பண்ணிட்டே இருப்பார். அது நாகராஜ் சாரோட வெற்றி வந்து அவரை மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலியும் எல்லாருக்கும் ஒரு பெரிய வெற்றி அந்த படம் அமையும். ஏன்னா அவரோட பல வருஷ போராட்டம் எனக்கும் தெரியும். ஏன்னா அவரை நம்ம பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொருத்தரையும் அந்த எனர்ஜியாக இருப்பார். ஆனால் என்னதான் இருந்தாலும் அதை வெளியில் காமிச்சிக்கிற மாட்டார். அவர் ஒரு மென்மையான மனசுக்காரர். அதே மாதிரி இந்த படம் ஒரு உறவுகளை சூப்பராக கொண்டு வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தீபா அக்கா பேசுனது வந்து சூப்பராக பேசினாங்க. அக்கா வந்து நானும் மந்திரப்புனையில் வந்து அவங்க நடிச்சிருந்தாங்க, அதனால எனக்கு நல்லா தெரியும் அந்த அக்காவை. அக்கா வந்து என்னன்னா நடிப்புக்குன்னே பிறந்தவங்க. அந்த மாதிரி கேரக்டர்லாம் இப்போ உதாரணத்துக்கு சொன்னார் சார் மாயாண்டி குடும்பத்தார், நீங்கள் உண்மையிலே யாரையா அழுக வைக்கணும்னா அந்த அக்கா சீனை போட்டு காமிச்சா கொஞ்ச நேரத்தில் அழுக வச்சலாம். அழுகலைன்னா அவருக்கு அது வியாதின்னு அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி எமோஷனலாக அந்த அக்கா சொன்னதில் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் எங்கள் நிறத்தை பார்த்து நீ வந்து ஏதோ படிக்காதவங்க கேரக்டராக கொடுக்காதீங்க, நான் நல்லா படிச்சிருக்கேன், நீங்கள் நல்ல தமிழ் டீச்சர் கேரக்டர்லாம் கொடுக்கலாங்கிறத அக்கா ஒரு ஆடிஷன் மாதிரி இங்கே சூப்பராக ஒரு அழகாக அற்புதமாக பேசி காமிச்சாங்க. அதே மாதிரி மேடையில் இருக்கிற எல்லா இயக்குநர்களுக்கும் என்னுடைய நன்றி. தண்டட்டி இயக்குனர் சார், பேரரசு சார், வேலராமதி சார். அவர் வந்து என்னன்னா எல்லாரும் நடிகரை பார்க்குறான். அவர் மிகப்பெரிய எழுத்தர். ஏன்னா நடிகரானதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே நம்மளுக்கு நடிகராக தான் தெரியும். அவரோட 8 திக்கு மதையான குற்றப்புறமுறையாக இருக்கட்டும், இன்னைக்கும் அதை படிக்கும்போது அவர் அதே மாதிரி அதெல்லாம் விட ஒரு ஒரே ஒரு டைலாக் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. காலையில் எந்திரிச்சோன்னா இளந்தாரிப்பேன் எப்படி இருக்கணும் அது ரீல்ஸ்லாம் போட்டு ஃபேமஸ் ஆக்கி விட்டு அந்த அளவுக்கு சார் வந்து அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மறைந்த மாரிமுத்தண்ணன் அவருக்கும் அவர் இருந்தாலே அந்த இடம் சூப்பராக இருக்கும். அவர் இந்த இடத்துல மிஸ் பண்ணுறோம், நாங்களும் மிஸ் பண்ணுறோம். இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறணும். அப்புறம் கேமராமேன் சீனி சார் அவரு, அப்புறம் எடிட்டர் பாடலாசிரியர் மதுரகவி அவரு. அப்புறம் இந்த பாட்டை பாடினவங்க வந்து 2 பாட்டுமே ஒரே சிங்கர் சொன்னாங்க, சூப்பராக பாடியிருக்காங்க, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. கேட்டவனையே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். ஹீரோ வந்து இன்னும் நிறைய படங்கள், நிறைய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நன்றி சார். மீடியா நண்பர்களுக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்கள் ப்ளஸ் வந்து படத்தோட நடிகர்கள், இயக்குனர், மியூசிக் டைரக்டர் ப்ளஸ் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பேரரசு சார், ரவிமரியா சார், எல்லாருக்கும் பெரிய வணக்கங்கள். ஒரு அருமையான ஒரு மாலை பொழுதுல நம்ம எல்லாருமே சந்திச்சிருக்கோம். அது உண்மையிலே ஒரு மகிழ்வான ஒரு தருணமான ஒரு பொழுது தான். ஏன்னா அந்த படம் வந்து வீராயி மக்கள் அப்படிங்கிறதுன்னு அந்த டைட்டிலை நம்ம பார்த்த உடனே இது நம்ம மக்களோட கதை, இது நம்ம மண்ணோட கதை, இது நம்மளோட அடையாளம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த படத்தோட டைட்டிலும் சரி, போஸ்டர் டிசைனிங் சரி, ட்ரெய்லர் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம தமிழ் கல்ச்சர் பேஸ் பண்ண நிறைய படங்களும் சரி, பண்பாடுகள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் சரி, நம்மளோட அடையாளத்தை சொல்கிற மாதிரியான நிறைய படங்கள் இன்னும் வரணும். அது வந்து அதுதான் எப்பயுமே வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சினிமா. ஒரு சின்ன படங்கள்ன்றது வந்து நம்ம பண்பாடு, நம்ம அடையாளம், நம்மளோட கல்ச்சர்ஸ் எல்லாமே இருக்கணும். அதுதான் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கட்டும், இப்போ கிடா இருக்கட்டும், தண்டட்டி, இந்த மாதிரி படங்கள் தான் ஒரு தமிழ் சினிமாவோட அடையாளம். நாளை தமிழ் சினிமா எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி படங்கள் தான் நீங்கள் காமிக்க முடியும். இன்னைக்கு பெரிய பெரிய பட்ஜெட்டில் வர படங்களை போய் நம்ம இதுதான் எங்கள் தமிழ் சினிமாவோட அடையாளம் நம்ம காமிக்க முடியாது. ஆனால் அதில் ஒரு பெரிய சவால் இருக்குது. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதை எழுதி அதை ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி அதை படமாக்கி ஒரு தேட்டருக்கு கொண்டு போய் மக்களோட அங்கீகாரம் கிடைச்சி அது ஒரு ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சு ஒரு செகண்ட் வீக் ரன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து எல்லா படத்துக்கும் சரியாக அமைகிறது இல்லை. ஏன்னா அதுக்கான என்ன காரணம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதை தாண்டி ஒரு படம் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ரைட்டிங் இருக்கணும். கண்டிப்பாக இந்த படத்துக்கும் அந்த ஒரு நல்ல ரைட்டிங் இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். நீங்கள் மீடியா, பத்திரிகையாளர் எல்லாருமே கொஞ்சம் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி படத்தை கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சு ஒரு நல்ல சினிமா இது. கண்டிப்பாக எப்படி மாயாண்டி குடும்பத்தாரோ அதே மாதிரி ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நல்ல சினிமா வருது அப்படின்னு நமக்கு ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சு. படம் பார்த்தவங்க நீங்கள் எல்லாருமே அதே தான் சொன்னாங்க. கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம கைவிட்டக்கூடாது. பத்திரிகையாளரும் சரி, மீடியாவும் சரி, கண்டிப்பாக அந்த நல்ல படத்தை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். எனிவே இயக்குனருக்கு வாழ்த்துக்கள், ப்ரொடியூசர்ஸ்க்கு வாழ்த்துக்கள், ப்ளஸ் மியூசிக் டைரக்டர் அவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.